அந்த கதையை அந்த உன்னை விட மாட்டேன் கதை வந்த உடனே மாலைமுரசு ஆசிரியர் வந்து ஒரு ஆளை அனுப்பி அந்த பையனை கூப்பிட்டு வாங்க. உடனே போனேன். அவர் பேர் ஜெயபாண்டியன், இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நல்லா சோப்பாக இருப்பார். போன உடனே நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டார். உனக்கு கதை எழுத நல்லா வருது. ஏன்னா இந்த கதை வந்து நான் படித்தேன். எல்லோரும் எப்படி எழுதுவாங்கன்னா கேரக்டர்ஸ் வச்சு எழுதுவாங்க. நீ அப்போ எழுதலை. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கதை சொல்கிற மாதிரி கதை எழுதியிருக்கேன். அந்த கதை அப்படி தான் வரும். அந்த உத்தியே புதுசாக இருக்குது. ஆமாம், அதாவது இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போதே என்னோடய பேர் விஜயன், நான் இப்போ உயிரோடு இல்லை. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் என் ஃப்ரெண்டு சங்கரோட பாக்கெட்டில் இருக்கேன். இப்போ சங்கர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கான். அவன் பாக்கெட்லேருந்து தான் இந்த கதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சங்கர் நல்லவன் கிடையாது, என் வாழ்க்கையை கெடுத்தவன். இவன் வந்து நான் காதலித்த பொண்ணு இவன் கெடுத்து அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் என்னாலேயும் அவளை பிரிஞ்சு இருக்க முடியல, நானும் சூசைட் பண்ணிட்டேன். ஆனால் என்னுடைய மரணத்துக்கும் என் காதலுடைய மரணத்துக்கும் அவன் தான் காரணம்னு அவனுக்கு தெரியும். ஆனால் இதை மறைக்கிறதுக்காக என் மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி என்னுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு பார்த்து அழுதுட்டுருக்கான். வேணுமன்னு பாசாங்கத்தனமும் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு பிடிக்கல. இவனை எப்படி தண்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ கூட பாருங்கள், அவன் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வெளியிருக்கா வாங்கி சாப்பிட்றான், வேர்க்கடலை சாப்பிட்றான், ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கான். அவர் சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்கு. அதாவது அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கதை சொல்லுது. அந்த உத்தியாக புதுசாக இருக்குது. சொல்லிட்டு இருக்கும்போது டிடிஆர் வர்றார். வந்து டிக்கெட் கேட்குறாரு. அந்த டிடிஆர் வர்றாரு, இவங்ககிட்ட டிக்கெட் கேட்குறாரு. இவன் வந்து டிக்கெட்டுக்கு எடுக்கிறதுக்காக விடுறான். அப்போ வந்து அட்டை மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா அட்டை மாதிரி இருக்கும். அது எடுத்து கொடுக்கும்போது நான் கீழே விழுந்தேன். அவன் பேக்கெட்லேருந்து கீழே விழுந்தேன். கீழே விழுந்தவொடனே அவன் டிக்கெட்டை எடுத்து திரும்ப போட்டுட்டு என்ன எடுக்கிறதுக்காக வந்தான். ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருந்தது. காற்று வேகமாக அடித்தது. நான் வந்து அப்படியே உருண்டு போயிட்டு இருந்தேன். இவன் என்னை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருந்தான். நான் போய் ட்ரெயினோட கதவை ஒட்டிக்கிட்டேன். ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருந்தது. எடுக்க குனிஞ்சான். நான் கீழே விழுந்தேன், அவனும் விழுந்தான்னு கதை முடித்தேன். சூப்பர். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒருத்தனை பழி வாங்குது. இந்த கதை இது எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு கேட்டார் அவர். இல்லை சார், எனக்கு வந்து புதுசாக எழுதணும்னு தோணுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீ மாலை முரசுக்கு அடிக்கடி கதை எழுதிட்டு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து மாலை முரசில் கதை எழுத ஆரம்பித்தேன். வேலை விஷயமாக நான் ட்ரை பண்ணேன்.